இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து எப்படி வெற்றி பெறுறது. நான் உங்களுக்கு சில ப்ராசஸ்லாம் இப்போ காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த 2025 வந்து நம்மளுக்கான ஆண்டு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உரிய ஆண்டு. ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லாம் பார்த்துருப்பீங்க. குரூப் 1லேருந்து 2, 2A, 4 இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, டெக்னிக்கல் எல்லா கேட்டகரியிலையுமே நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எந்த டேட்டில் இருந்து அப்படின்னா 2025 6வது மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21/12/2025 வரைக்கும் அந்தந்த கேட்டகரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தேர்வுக்கால அட்டவணையை வந்து வரைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து எப்படி என்ன பண்ணுனா வெற்றி நிச்சயம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு பழக்கப்பட்ட புத்தகங்கள் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து நம்மளுக்கு படிக்க முடியல, இல்லை எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் நம்ம யோசிச்சுருப்போம். எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட் நோட்ஸு நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு இயர்லியராகவே விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிடணும். சிலபஸை வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிலபஸ் ப்ளஸ் ஆனுவல் பிளானர் ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகுறோம், அதுக்கான டைம் டியூரேஷன், அதாவது இப்போதுலேருந்து நம்ம எடுக்கிறதுலேருந்து இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது என்னன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம மனசு முழுக்க பச்சைமை கையெழுத்து. பச்சைமை கையெழுத்துனா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நம்ம நார்மலாகவே இப்போ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் பேனா யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணியிருப்போம், பிளாக் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பச்சைமை கையெழுத்து இந்த கலர் தான் வந்து உங்களுக்கு என்னது ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னா, அரசு பணியில் வந்து ஒரு உயர் அலுவலராக நம்ம ஆகணும், பச்சைமையில் வந்து நம்மளும் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்பயுமே உங்கள் மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். புத்தகத்தை எடுக்கும் போதெல்லாம் பச்சைமை கையெழுத்து அந்த ஒரு நினைவு வந்து உங்களுக்கு மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுடைய வாகனம், நம்ம ஒரு அதிகாரி ஆகணும், நம்மளோட வந்து அந்த தமிழ்நாடு அரசு அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த வாகனத்தில் வந்து போகணும். டிஎன் கவர்மெண்ட் வண்டி, ஆன் டியூட்டி, இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, இல்லை மைண்ட் செட் எப்படி இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயங்கள் வந்துமே உங்களை வந்து ரொம்ப க்ரோ பண்ணுறதுக்கு, இப்படி இருக்கிற நீங்கள் உங்களை வந்து இப்படி க்ரோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த 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 லைனில் ஆரம்பிச்சுக்குவோம். இந்த டாட்லேருந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் மைண்ட் செட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பச்சைமை கையெழுத்தும் இந்த வாகனமும் உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வெல் க்ரோத்தில் வந்து கொண்டு போகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட இலக்கை வந்து நீங்கள் நிர்ணயிக்கணும், டெய்லி நிர்ணயிக்கணும். அதாவது என்னென்னா, எவ்ரி மார்னிங் ஒரு 3 o'clock இல்லைனா 4 o'clock எழுந்திரிச்சு இன்றைக்கி இதை நான் முடிக்கணும், இன்றைக்கி நான் இதை முடிக்கணும், இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து நீங்கள் நிர்ணயிச்சுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் கேள்விப்பட்டேன், சமீப காலமாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு துளி தண்ணீர். இப்போ வந்து இங்கே வந்து இப்போ ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து வருது. இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்டான ஒரு சுத்தியல், இதை வச்சு நம்ம அடிக்கிறோம். அந்த சுத்தியலை வச்சு நம்ம அடித்து உடைக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஒரு துளி தண்ணீர். இந்த ஒரு துளி தண்ணீர் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு துளி தண்ணீர் தான் என்னது அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு புத்தகம். இது வந்து தமிழ் புத்தகம், இது கணித புத்தகம், இது பொருளியல், இது வணிகவியல், இது சமூக அறிவியல், இது அறிவியல்,
இது வந்து ஜிகே, இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஜிகே அப்படின்ற மாதிரி நீங்களாக ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இந்த ஒரு துளி தண்ணீர் தினமும் அங்கே விழுகும்போது கண்டிப்பாக அந்த பாறை வந்து பிரேக் ஆகும். பட் அந்த தண்ணீர் எப்படி இருக்கணுமா, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். உங்களுக்கு டெய்லி அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகவே கூடாது. அதனால தான் சொல்கிறேன், காலை இலக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கான நம்ம கிராக் பண்ணுறதுக்கான வெற்றி சூத்திரம்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சூத்திரம் என்னன்றது வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 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 சார்ட் ரெடி பண்ணிக்கணும். அந்த சார்ட் ரெடி பண்ணி இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த சார்ட் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுடைய நோட்டில் ஃப்ரண்ட் பேஜ்லேயோ இல்லை சார்ட்லேயோ எதுலேயோ ஒரு இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எழுதி உங்களுக்கு தெரிகிற மாதிரி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும். திங்கள் டு ஞாயிறு, திங்கள்கிழமை இந்த போர்ஷன், திங்கக்கிழமை தமிழில் இது படிக்கணும், திங்கக்கிழமை மேக்ஸில் இது படிக்கணும். ஏன்னா எவ்ரிடே வந்து எல்லா டாபிக்ஸ்கையுமே நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளாவே எவ்ரி வீக்குக்கான சார்ட்டை வந்து ரெடி பண்ணிடணும். அப்புறம் எவ்ரி நைட் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நம்ம டிக் மார்க் வந்து பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு ஆரம்பத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது. மண்டே டு சண்டே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எவ்ரி நைட் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வெற்றி சூத்திரம் 2 என்ன அப்படின்னா, சிவப்பு மை பேனா எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு புக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ 10th வந்து தமிழ் புக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு அழகு 1 வந்து நீங்கள் உரைநடை, இலக்கணம், செய்யுள், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, முக்கியமான உங்களுக்கு இப்போ வாசிக்கும் போது இது முக்கியம், இல்லை இது வருஷம் இருக்குது, இது வந்து பாக்ஸ் பாயிண்ட்டு, இல்லைனா கீழே வந்து ஆத்தர் நேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டிங்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 2 லெசன், இப்போ ஒரு அழகு முடிச்சுட்டு 2 அழகு முடிச்சிட்டிங்க. அந்த 2 அழகு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 minutes or 10 minutes வந்து கேப் விட்டுட்டு அந்த 10 minutesல வந்து அந்த சிவப்பை திரும்பி பாரு அப்படின்னா, என்ன நீ பாரு அப்படின்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெட் பாயிண்ட் குறித்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். வெற்றி சூத்திரத்தில் 1 வந்து உங்களுக்கு ரெட்டிங்க்கு, அதை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 minutes உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றி சூத்திரம் 1, 2 பார்த்துட்டோம். இப்போ 3ல் என்ன அப்படின்னா, அதே புக்கு இப்போ நீங்கள் சிவப்பு மையில் மார்க் பண்ணியிருப்பீங்கள்ல. இப்போ இந்த வீக் வந்து நீங்கள் வந்து 10th தமிழ் புக் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வீக் ரிவிஷனுக்கோ இல்லை ஒரு 2 வீக்குக்கு அப்புறம் ரிவிஷனுக்கோ நீங்கள் அந்த புக்கை எடுக்கிறீங்கன்னா, அதே புக்கை நீங்கள் படித்த அதே புக்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ப்ளூ இல்லைனா பிளாக் கலர் பெண்ணை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, ரெட்டு, அப்புறம் ப்ளூ ஆர் பிளாக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற அனைத்து பக்கங்கள்லையுமே 3/4 வாசி நீங்கள் வந்து அடிக்கோடிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 10 வருஷ கொஷினாவது நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். 10 வருஷ கொஷின் பேப்பரையாவது நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட் www.tnbc.government.in இந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு வேணுங்கிற கொஷின் பேப்பர்ஸ் வந்து காப்பியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷனும் முடியும் போதும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறத எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ முடிச்சிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் மைண்ட் வந்து வரும். சரி, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது. நம்ம நல்ல ஒரு இதில் போகிறோம், நம்மளை வந்து நல்லா சார்ஜிங்காக வச்சுக்கிறோம் அப்படின்னாலே நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ சார்ஜாக இருக்கிறீங்கன்றது. இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் உள்ளே போனோடனே இப்படி தான் இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும், இது இப்படி தான் படிக்கணும், இது இப்படி தான் போகணுன்றது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், குவாலிஃபைட் டெஸ்ட்டு. அது வந்து தமிழ் தான் உங்களுக்கான துருப்புச்சீட்டு. தமிழை ஏன் துருப்புச்சீட்டுன்னு சொல்கிறேன்னா, 100 கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழில் தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் வந்து
கண்டிப்பாக 95+ எடுத்தே ஆகணும். அது வந்து எப்படின்றத இப்போ பார்ப்போம். எங்கெங்கே இருந்து அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு 65லேருந்து 70% கேள்விகள் வந்து 6 to 12th தமிழ் புக்கு கம்ப்ளீட் ஓல்ட் அண்ட் நியூ. அடுத்து 10% to 20% வந்து எங்கே இருந்துன்னா சிறப்பு தமிழ் 11th 12th நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து தமிழ் இலக்கிய புத்தகங்கள், தமிழ் பழைய புக்கு, இந்த நூல்களும் ஆசிரியர்களும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக 95+ன்றது வந்து எடுக்க முடியும். இப்போ இருக்கிற சிலபஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு அவங்களாவே இலக்கணத்தில் இந்த கேள்விகள், இலக்கணத்தில் 25 கேள்வி, சொல்லகராதியில் வந்து 15 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நூல்களும் ஆசிரியர்களும் அந்த ஆசிரியர்களுடைய முழு விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஆர்டரில் இருக்கிற 100 கேள்விகளுக்கான பதிலையும் உங்களால் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்பப்பெல்லாம் அதை வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கான திருப்புச்சீட்டு முதல்ல இதுதான். திருப்புச்சீட்டை பிடிச்சாதான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்குள்ள வந்து நம்ம எப்படி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றது வந்து இது வச்சு தான். இதில் நீங்கள் ஓகே கிளியர் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்துக்குள்ளே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஹெவியாகவும் இருக்கும். அடுத்து 2வது வந்து பொது அறிவு. பொது அறிவில் வந்து கணிதம் வந்து கண்டிப்பாக 25 கேள்வி நீங்கள் படித்தே ஆகணும். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 6th to 10th மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. 6th to 10th மேக்ஸு, அதுவும் என்னென்ன டாபிக் அப்படின்றது வந்து உங்களுக்கு சிலபஸ்லையே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொது அறிவியலில் வந்து 5 கேள்விகள், புவியியலில் 5 கேள்விகள், வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் இதில் 10 கேள்விகள், ஆட்சியியலில் 15 கேள்விகள், இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் அதோடைய வளர்ச்சி நிர்வாகம் என்னன்றது வந்து 20 கேள்விகள், தமிழ்நாடுடைய வரலாறு பண்பாடு அதோடைய அரசியல் இயக்கங்கள் இதெல்லாம் இந்த 20 கேள்விகள். அப்போது இதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கணிதத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தெந்த போர்ஷனில் எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை இந்த தடவை உங்களுக்கு தெளிவாகவே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த தடவை இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கில் இத்தனை கேள்விகள். இன்னொன்று என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள்னு மொத்தமாக கொடுக்காம ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வித் ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து தனித்தனியாக படிக்கிறத காட்டிலும் இந்த தினசரி செய்தித்தாள் வாசிப்பு அப்படின்றது வந்து மிக மிக அவசியம். நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து 6 months இருக்கிற ஜிகே நம்ம நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் இது படிப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்காது. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்களா, நியூஸ் பேப்பர் வந்து வாசிக்கிறவங்களா இருந்தால், இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் உங்கள் வீட்டில் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த வாசிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாலே அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிவப்பு மையில் வந்து கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் விருதுகள், விளையாட்டு விருதுகள், அப்புறம் இந்த முக்கியமான நடப்பு நிகழ்வு, அதுக்கப்புறமா அந்த தமிழகத்தில் நல்லாசிரியர் விருது, தகைசால் விருது, அப்புறம் திட்டங்கள், அப்புறம் விண்வெளி நிகழ்ச்சிகள், விண்வெளிகளில் நடக்கிற முக்கியமான நிகழ்வு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று தமிழ்நாடு அரசுடைய திட்டம், இந்த திட்டங்கள் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு எங்கே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே நாளில் நீங்கள் பண்ணுறத பார்க்குறது படிக்கிறத காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னா உங்களுக்கு செய்தித்தாள் வாசிப்பு ரொம்ப ரொம்ப சிறந்தது. தமிழகத்தையும் அதோடைய திட்டங்களும் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. நான் தான் சொன்னேனே பொது அறிவுகள் வந்து கண்டுபிடிப்புகள் கேட்பாங்க. புவியியல் அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த இப்போ ரீசெண்டாக கூட G20 உலக வெப்பமயமாதல், அப்புறம் இந்த அமெரிக்காவில் தீ பரவுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டெய்லி நியூஸ் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 20 டேஸு எல்லா புக்ஸையும் நான் படிக்க வேணாம், எல்லா புக்ஸையும் திரும்பி பார்க்கணும், ஒவ்வொரு புக்காக 6லேருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு புக்காக நான் எடுக்கணுன்றதை காட்டிலும் லாஸ்ட்டு 20 டேஸ், அதாவது இந்த லாஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 20 டேஸு அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்து கிராஸ் செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 6th லாஸ்ட்டு 20 டேஸ் ஒரு புக் எடுக்கிறீங்க, கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இங்கு ரெட் கலரு, பிளாக் கலரு, அந்த கலர்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்தோன்னே இது இந்த பாயிண்ட்டு, இது இந்த இயரு, இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்தது, இது வந்து இப்போ ஒரு கொள்கையை கொண்டு வராங்கன்னா இப்படி தாக்கல் பண்ணுறாங்க, இப்படி ரீகரெக்ட் பண்ணாங்க, அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஸ்கீம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நாளில் தொடங்கப்பட்டது, இதற்கான தகுதி, இதற்கான வரம்பு, இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த நபருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு 20 டேஸில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற நோட்ஸ், நீங்கள் குறிச்சிருக்கிற மார்க்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்குற கேள்விகள், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கேள்விகள் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இன்னொரு நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். இல்லை இப்போ இதை பார்க்குறவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு எதுவும் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு என்ன மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த 6 to 12 இந்த 6 monthsமே உங்களுக்கு வந்து பொற்காலம். இந்த 2025 பொற்காலம் வந்து 15/6/2025 21/12/2025 வரைக்கும் தான். இந்த பொற்காலத்தில் வந்து எப்படி நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க, எப்படி உங்களுக்கான இடத்த தக்க வைக்க போகிறீங்கன்றதுக்கான முயற்சியை வந்து இன்றே கையில் எடுங்க. டெய்லி நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் நீர்த்துளியாகவும் உங்களுடைய ஒவ்வொரு நீர்த்துளிகளும் ஒவ்வொரு புத்தகமாகவும் மாறணும்னு நினச்சிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.